மை வி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் மை வி3 தொடர்பான ஒரு செய்தி பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த செய்தி தாங்க பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, இந்த தகவலோட உண்மைத்தன்மை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு கிடைத்த சில முக்கிய தகவலின்படி எம்டி அவர்கள் பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளியே விட்டதாக கூறப்படுகிறது. இது மக்களுக்கு தெரிந்தால் நாம் பணம் கேட்போம் என்ற இந்த தகவலை மறைமுகமாக வைத்துள்ளதாக தகவல் சொல்லிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் 2 நாட்களுக்கு முன் அனைத்து உறுப்பினர் கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்து கேட்கப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம அலசி ஆராய்ந்த போது பார்த்திங்கன்னா இது ஒரு தவறாக பரப்பப்பட்ட ஒரு தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை நீங்கள் யாரும் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது எம்டி சார் எப்போ வெளியே வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான கண்டிப்பாக ஒரு தகவல் நிச்சயம் விரைவில் வெளியாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15க்குள் கண்டிப்பாக எம்டி சார் வெளியே வந்துடுவார். ஸோ யாராருக்கெல்லாம் ஒன்று பேமெண்ட் வரணுமோ கண்டிப்பாக அதை 1 by 1 போட்டுருவார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எம்டி வெளியே வருவார் அப்படிங்கிறது இதிலேருந்து நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் எப்போ அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஃபேக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனி தொடர்பாக டெய்லியும் டே டு டேட் அப்டேட் கொடுத்துட்ருக்கிற கார்த்திக் பிள்ளை சார் அவர்கள் நேற்று நம்ம கம்பெனி ஃபேக்னு சொல்லறவங்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான ஆடியோவை நீங்கள் இப்போ கேட்கலாம். இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்போ இந்த கம்பெனி தப்பு அப்படின்னால் இந்த கம்பெனிக்கிட்டேருந்து இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் வாங்கியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டியையும் ஜிஎஸ்டியோடைய உங்களுக்கு இப்போ மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஐடி டிபார்ட்மெண்ட்டோடைய இன்கம் டேக்ஸோடைய மினிஸ்டரையும் இதில் ஒன் ஆஃப் த பார்ட்டியை ஆட் பண்ண வேண்டும். ஏன்னால் நீங்கள் இது ஃப்ராடு கம்பெனின்னு நீங்கள் வாங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னால் அப்போ இந்த ஃப்ராடு கம்பெனிக்கிட்டேருந்து நீங்கள் எப்படி ஜிஎஸ்டி வாங்குவீங்க? ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி கட்டுறப்போ தெளிவான இது கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை படித்து பார்க்காம ஜிஎஸ்டி நீங்கள் வாங்கிட்டீங்களா, படித்து பார்க்காம ஐடி வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனி ஃபேக் அப்படின்னால் ஜிஎஸ்டி இந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கின அவர்களும் தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள பார்ட்டியை ஆட் பண்ணணும், ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் பார்ட்டியை ஆட் பண்ணணும். அப்போ இந்த கம்பெனி எந்த ஒரு குறைகளும், அதாவது இன்னொன்று சொல்கிற மக்களே, ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தினால் இன்னும் இந்த கம்பெனி பெஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டும். ஆனால் எதுவுமே க்ரைம் பண்ணுற அளவுக்கு இங்கே வயலேஷன்ஸ் பண்ணலை. க்ரைம் பண்ணுற அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்றதை தெளிவாக பார்க்க முடியுது மக்களே. என்ன ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் மக்களே. இதில் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த அட்வர்டைஸிங் பண்ணக்கூடிய இந்த ஸ்கீமுக்குள்ளே வராங்கன்னால் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடணும். பேசாமல் அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பால் வராங்க, கையெழுத்து வாங்கணும். இன்னொரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். கிளாஸ் 3 of 7 ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கனால், இந்த பொருள் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னால் இந்த பொருளை நீங்கள் வாங்குகின்ற பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டு கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அமௌண்ட்டை கொடுக்கவே இல்லை அப்படின்னால் அது வயலேஷன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஒரு பொருளை வாங்குகிறாங்க, உங்களுடைய கீழே ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னால் அதற்கு உங்களுக்கு கமிஷன் அமௌண்ட் வருது அப்படின்னு அந்த கமிஷன் அமௌண்ட்டை ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நோ டவுட். இதுவரையில் எங்கேயுமே சார் இந்த உதாரணத்துக்கு சார் நாங்கள் இவ்வளோ பொருள் வாங்கினோம், இவ்வளோ விஷயம் வாங்கினோம், எங்களுக்கான கமிஷன் அமௌண்ட் வரவே இல்லை அப்படின்னு அந்த குற்றச்சாட்டும் வரவே இல்லை. யாருக்குமே எதையுமே ஏமாற்றம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஃபேக்காக வைக்கப்படுகிறது என்றால் அப்போது இந்த கம்பெனி வளருவது யாருக்கோ எங்கேயோ எரியுது. அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் இந்த மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தையும் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க அந்த கம்பெனி மேலே தெளிவாக தெரிகிறது மக்களே.